வாடகை பணத்தை கூட நாயன்னு சொல்லி இந்த ஆளை திட்டும்போது அவரோட மனைவி சொல்றாங்க பார்த்து பேசுங்கன்னு. அப்ப அந்த ஆள் சொல்றான், வாடகை பணத்தை கொடுக்க துப்புல நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டும்போது இதை கேட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகுறா. அவ கணவன் சொல்றான், அவன் எல்லாம் ஒரு ஆளு, அவன் பேசுனது நினைச்சு நீ அழுகுறன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, அவன் சொன்னது சரி தானே, வாடகை பணத்தை கொடுக்க நமக்கு துப்புல, எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துறியான்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அவ கணவன் சொல்றான், இந்த பணம் பத்தாதுமா, இன்னும் 2000 ரூபாய் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்யற இடத்துல மேனேஜருக்கு கால் பண்ணி கொஞ்சம் பணம் கேட்கும் போது மேனேஜர் சொல்றான், நீ நேரத்துக்கு வேலைக்கே ஒழுங்கா வரதுல அதுல உனக்கு கடனா பணம் வேற தரணுமான்னு சொல்லிட்டு இவரை திட்டிடுறான். அதுக்கப்புறமா அந்த அம்மா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வேலை செய்யற இடத்துல பணம் கொஞ்சம் கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலை செய்யற அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு பூஜை நாள், அதனால வீட்டை சுத்தம் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த அம்மா வீட்டை சுத்தம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஓனர் அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு எதுக்காக நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க வாடகைக்கு இருக்க வீட்டுல ஹவுஸ் ஓனர் வாடகை பணத்தை கட்டாதனால வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டாரு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலமா, என்னோட சம்பள பணத்தை முன்னாடியே கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்குன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நீ வேலைக்கு சேர்ந்து 2 நாள் தான் ஆகுது, அதுல உனக்கு சம்பள பணத்தை இப்பயே கொடுக்கணுமா, போய் டாய்லெட்டை கழுவுன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் போயிட்டு டாய்லெட்டை கழுவுறாங்க. அதுக்கப்புறமா ஓனர் அம்மா சொல்றாங்க, நீ பணம் கேட்ட தானே, டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுன்னு. அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு, ரொம்ப நன்றிமா, நீங்க மட்டும் இந்த பணத்தை கொடுக்காட்டிக்கு நாங்க நடுத்தருவுல தான் நின்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்கும்போது ஓனர் அம்மா சொல்றாங்க, அதுக்குள்ள போகாத, நாய் ஆய் போயிருக்கு, அதை கிளீன் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு நாயோட டாய்லெட்டை கிளீன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க, பூஜை ரூமை போய் கிளீன் பண்ணுமான்னு. அப்ப பொண்ணு சொல்றா, என்னால முடியாதுமா, எனக்கு வயிறு வலிக்குது, நீயே கிளீன் பண்ணிருன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, அதை மட்டும் நீ கிளீன் பண்ணிட்டுனா நமக்கு இனி வேலையே இருக்காதுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அவங்களோட பணத்தை எடுத்துட்டு அந்த அம்மாக்கு நன்றி சொல்லிட்டு நான் போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா நாய் உள்ள வந்துருது. இதை பார்த்து இந்த அம்மா, நாய் யாரு உள்ள விட்டது, நாய் எப்படிமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது சாமி சிலை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிளீன் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த அம்மா கோவப்பட்டு, உன்னை யாரையும் உள்ள விட்டது, வெளியில வாடி, யாரை கேட்டு நீ பூஜை ரூமுக்கு போனன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, உங்க பொண்ணுக்கு வயிறு வலியா, அதனாலதான் என்ன பூஜை ரூமை கிளீன் பண்ண சொன்னான்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த அம்மா கோவப்பட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டு, யார உள்ள விடணும்னு உனக்கு தெரியாதா, அவ என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதின்னு சொல்லிட்டு பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஓனர் அம்மாட்ட போய் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உள்ள போயிருக்க மாட்டேன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, உன்னோட தகுதி எதுங்கிறது நீ தெரிஞ்சுக்க, பூஜை ரூம்க்கெல்லாம் போக உனக்கு தகுதி இல்ல, என் பொண்ணு வாந்தி எடுத்திருக்கா, அதை போய் கிளீன் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு பொண்ணு வாந்தி எடுத்ததை பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.